எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாதகத்தில் ரிஷப லக்னம், ரிஷப ராசி பற்றி நம்ம ஜாதகத்தில் நான் விளக்கமாக சொல்கிறேன். உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரிஷப லக்னம், ரிஷப லக்னாதிபதி அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் நல்ல ஸ்தானம் ஏறி 1, 5, 9 இல்லை 1, 4, 7, 10 இல்லை 3, 6, 10, 11 பொதுவாக ஜாதகத்தில் இதில் 12ஆம் இடத்தையும் சுக்கிரனை சேர்த்துக்கலாம். சுக்கிரன் மிக சிறப்பான 12ஆம் இடத்தையும் தருவார். சுக்கிரன் 8ஆம் இடத்துலையும் வேறு வித நன்மை தருவார். சுக்கிரன் பொதுவாக எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன் தான் செய்யும். ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலனை தான் செய்வார். அவர் வந்து பொதுவாக எப்போ ஒரு மற்ற கிரகங்கள் மாதிரி இப்படி இருந்தால் நான் இதில் கெடுப்பேன் அப்படின்னு கிடையாது. சுக்கிரன் எப்போது ரொம்ப கெடுப்பார் அப்படின்னா அது வந்து ஜாதகத்தில் அவருக்கு ஆகாத கிரகமாக சொல்லக்கூடிய, அவருக்கு ஜாதகத்தில் ஆகாத கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோடு சேரும்போது சில சிரமங்களை ஏற்படுத்துவார். குழந்தைக்கும் மனைவிக்கும் புரிதல் சரியாக இருக்காது. திருமணம் ஆனவர்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணலாம். குரு சுக்கிரன் பார்த்தா மனைவி நல்லா இருப்பாங்க, நல்லா அமையும். ஆனால் என்னென்னா கணவனும் மனைவி ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, இல்லை கணவன் மனைவி ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா பிள்ளைய ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, பிள்ளை பிறக்கிறது லேட் ஆகும். ஸோ குருவும் சுக்கிரனும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தன்மை கொண்ட கிரகம். சுக்கிரன் வந்து பொதுவாக ஜாதகத்தில் குரு நல்ல கிரகம், சுக்கிரன் நல்ல கிரகம். குருவும் தனக்காரகன், காசு பணம் தரக்கூடியவன். சுக்கிரன் தனம் காசு செல்வம் தரக்கூடியவன். ஆனால் அதனால் வந்து சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் நீங்கள் சுகபோகங்களை அனுபவிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ரிஷப லக்னக்காரங்களுக்கு சுக்கிரனே அதிபதியாக இருக்கிறதால சுக்கிரனை வந்து ஜாதகத்தில் நல்ல ஸ்தானம் ஏறி இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு லக்னத்தை சுக்கிரன் இருப்பது மிக சிறப்பான யோகம். அந்த ஜாதகம் தன் வாழ்க்கையில் தன் சுய புத்தி, தன் சுய முயற்சியால் வாழ்க்கையில் மேலே வருவாங்க, எதையும் சக்ஸஸ் பண்ணுவாங்க, நல்ல ஆரோக்கியமாக சிந்திப்பாங்க, மற்றவங்க உதவி பண்ண நினைப்பாங்க, பண பரிமாற்றம் கையாள சிறப்பாக இருப்பாங்க, குடும்பத்தை வளர்க்குன்னு நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு அது எல்லாரும் வளர்ப்பாங்க. தன்னோட குடும்பத்தில் அதிக நட்புறவு தன் குடும்பத்தில் சேர்த்துக்க பார்ப்பாங்க, உறவுமுறை நல்லா வளர்க்குன்னு நினைப்பாங்க. ரிஷப லக்னத்திலே சுக்கிரன் இருக்கும்போது, ரிஷப ராசிலே சுக்கிரன் இருக்கும்போது, ரிஷப 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா ஜாதகத்தில் பொருளாதாரம் வளரும், குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகமாகும், செல்வம் பெருகும். ரெண்டாவது அவங்க சொத்து பற்றி நிறையா சம்பாதிப்பாங்க, வாடகை பணத்தால் நிறையா சம்பாதிப்பாங்க, வாடகை பணத்தால் ஆதாயம் பெறுவாங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா ஜாதகர் வந்து சிறு தூர பயணம்லாம் செய்வார், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும், அவர் பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கும், வசீகரமாக இருக்கும், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து டக்குன்னு பண்ணுவார், மற்றவங்களுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும், தெய்வீக வழி ஈடுபாடுலையும் ஆர்வம் செலுத்துவார், சில ஆர்கனைசேஷனில் சப்போர்ட் பண்ணுவார், பிறருக்கு சிறு தானங்களையும் செய்வாங்க. 4ஆம் இடத்த சுக்கிரன் இருக்கிறது மிக சிறப்பான யோகம், தாயை சிறப்பாக வளர்க்கும், நல்ல சிறப்பான யோகம். அது இல்லாமல் 4ஆம் இடத்த சுக்கிரன் திக்பலம் அடைவார். அந்த இடத்துல பொருளாதாரம் பெருகும், வீடு வாகனம் சொத்து நிலவலம் இருக்கும், சுகபோகங்கள் அனுபவிப்பார்கள். அந்த ஜாதகர்கள் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்வார்கள், வீடு சுகமாக இருக்கும், அழகாக இருக்கும், அம்சமாக இருக்கும். இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது அது எப்போ அந்த அம்சம் இல்லாமல் போகும் அப்படின்னா சுக்கிரனுக்கு கேது ராகு சம்மந்தப்பட்டாலும் யோகம்தான். சுக்கிரன் பொதுவாக அதனால தான் சொன்னாங்க, ஏன்னா பொதுவாக கெடுக்கக்கூடிய கிரகமே வந்து ராகு கேது தான், அது சம்மந்தப்பட்டாலும் யோகம்தான். ஆனால் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வந்து கெடுபலனை எப்போ தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக 75-80% கெடுபலனை தரமாட்டார். சுக்கிரன் வந்து பழிசொல் உருவாக்குவார், மனவேதனை உருவாக்குவார், மன உளைச்சலை உருவாக்குவார். ஏன்னா சுக்கிரன் ஒரு ஆரோக்கிய கிரகம்னு சொல்லக்கூடியது, உடம்பை சமநிலையாக வச்சுக்க கொடுக்குன்னு சொல்லக்கூடியது, ஒரு மனிதனை ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய கிரகம்னு சொல்லப்படுது. ஒரு மனிதன் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மனிதர் வந்து அவங்க தன்னோட விஷயத்தில் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், மற்றவங்கள்ட்ட எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி ரிலேஷன்ஷிப் வைக்கணும், நம்ம எந்த அளவுக்கு பழகணும் அப்படிங்கிற வந்து எல்லா வகையான சிந்தனையும் சுக்கிரனை சார்ந்ததே இருக்கும். உறவு முறை அது வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணுமா இல்லை நெகட்டிவாக வச்சுக்கணும், நியூட்ரலாக வச்சுக்கணுமா, எல்லாத்தையும் சுக்கிரன் கலந்தாக இருக்கும். அது இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக ஆக்டிவாக சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு சுக்கிரன் தான் மூல காரணமாக இருப்பார். அதனால தான் ஜோதிடத்தில் கெடுக்கக்கூடிய கிரகமாகிய சனியோ ராகுவோ கேதுவோ சுக்கிரன் நன்மை தான் செய்வாங்க. ஓகேயா? ஏன்னா அதே துலாம் வீட்டில் தான் சனி உச்சமும் ஆகிறார். அதனால் வந்து சனி சேர்ந்த சுக்கிரனாலேயோ ராகு சேர்ந்த சுக்கிரனாலேயோ கேது சேர்ந்த சுக்கிரனாலேயோ பெருத்த பாதிப்பு இருக்காது. அது எப்போ பாதிப்பு ஏற்படும்னா ராகு கேது சம்மந்தப்பட்டு 8-12 இருக்கும்போது அந்த பாதிப்பு ஏற்படும், சனியோட சம்மந்தப்பட்டு 8-12 இருக்கும் பாதிப்பு ஏற்படும். மற்றபடி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த பாதிப்பு கம்மியாக இருக்கும், பட் 8-12 இருக்கும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். லக்னத்து 8-12 ராகு சனி சம்மந்தப்பட்டு. மற்றபடி அது வந்து பெருசாக பாதிக்க இருக்காது. சில சுக்கிரனால் சில சமயத்தில் என்ன ஏற்படும்னா ராகு கேது சம்மந்தப்படும் போது டைவர்ஸ் ஏற்படும், அந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும், அது ஒரு மன உளைச்சலாக இருக்கும். அதனால் சுக்கிரன் வந்து பொதுவாகவே ஜாதகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சுக்கிரன் 85% வந்து ஒரு சுபகிரகம் தான்.
நன்மையை தான் செய்வார், வளர்ச்சியை தான் கொடுப்பார். ஆனால் மனிதர்கள் அதை சரியாக புரிஞ்சுட்டு பயன்படுத்துனீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் சுக்கிரனால் அனுகூலம் பெற முடியும். 4ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் இது சுகபோக சுக்கிரன், சௌபாகிய சுக்கிரன். ராகுவோட இருந்தாலும் சரி, கேது இருந்தாலும், சனியோட இருந்தாலும், யாரோட இருந்தாலும் சரி, சரிங்களா. அடுத்து 5ஆம் இடத்துல உள்ள சுக்கிரன் புத்திஸ்தானத்தில் இருக்கார், குழந்தை ஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் உங்கள் அறிவு வந்து எப்படின்னா, எப்படி நம்ம மற்றவங்களுக்கு இதை பண்ணால் அட்ராக்டிவாக பண்ணால் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும், இது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஸ்மார்ட் ஒர்க்குக்கு புதனும் காரகன். ஆனால் சுக்கிரன் வந்து அதை அழகுபடுத்தி காட்டுவார், அதை தெளிவுபடுத்தி காட்டுவார், மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு காரியம் பிடிக்க வைப்பார். சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு புத்தி சிந்தனை, தர்மவான் சிந்தனை, ஆத்மாத்மான சிந்தனை, மேலே மற்றவங்களும் உயர்த்தணும், பிற்காலத்தில் நல்ல லாபத்தை பெறணும், முன் யோசனை வந்து ஃப்யூச்சரை பற்றி நல்லா யோசிப்பீங்க. ஸோ எல்லா வகையான அனுகூலமும் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் ரிஷப லக்னாதிபதிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து கன்னியாக வந்து நீசமாக இருப்பார். பட் நீசமாக இருந்தாலும் அங்கே அந்த வீடு கொடுத்தவன் புதன் நல்லா இருந்தார்னா சுக்கிரன்னு மேலோங்கி பலனை செய்வார் ரிஷப லக்னக்காரங்களுக்கு. இப்போ நான் சொல்கிற இந்த பலன்கள் ரிஷப லக்னக்காரன் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இது மாதிரி 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது, லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான யோகம். நீங்கள் பயப்படுவாங்க, சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார், கெடுத்துருவார். நான் துலாம் வீட்டில், சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருப்பார், வேலை சிறப்பாக அமையும், மெடிசன் இண்டஸ்ட்ரியில், மெடிக்கல் துறையில் நல்லபடியாக அமையும், ஹாஸ்பிட்டாலிட்டி, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டிசைன் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் சுக்கிரன் அனுகூலம் நல்லாயிருக்கும். வண்டி ட்ராவல்ஸு அதெல்லாம் நல்லாயிருக்கும், அந்த ஜாப்லேயும் நல்லா இருப்பீங்க. சில பேர் பயாலஜி டீச்சர்ஸாக இருப்பீங்க, அதுக்கும் சிறப்பான யோகம். சயின்ஸ் சப்ஜெக்டில் டீச்சர்ஸாக இருப்பீங்க, நல்ல யோகம் அது. ஃபேஷன் டிசைனிங்கில் இருப்பீங்க, சினி இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க, எடிட்டிங்கில் இருப்பீங்க, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸில் இருப்பீங்க. இது சுக்கிரன் 6ஆம் இடத்துல நல்ல ஒரு சிறப்பான யோகத்தை கொடுப்பார். 7ஆம் இடத்துல நீங்கள் இப்போ சுக்கிரன் இருக்கும்போது மனைவி வழியாக நல்ல ஆதாயம் இருக்கும், சுகபோகம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். மனைவி கொஞ்சம் அதிக பொசசிவாக இருப்பாங்க, ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, பாசம் காட்டுவாங்க. ஸோ நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும், அதுதான் வந்து உங்களோடது. நீங்களும் அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப பாசமாக இருப்பீங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க. உங்கள் முகமும் லக்னத்தை சுக்கிரன் பார்க்குறதால மிக அட்ராக்டிவாக இருப்பீங்க, நல்ல சுகபோகமாகவும் இருப்பீங்க. மனைவியால் அனுகூலம் உண்டு, மனைவியோட அம்மா வழி சொத்துக்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. பிள்ளைங்கள் அந்த ரிஷப லக்னக்காரங்களும் 7 சுக்கிரன் இருக்கும்போது, 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 8 சுக்கிரன் இருக்கும். ஐயோ போச்சு பயப்படாதீங்க. 8ஆம் இடத்துல ராகுவோ கேது சம்மந்தப்படும் போது நீங்கள் வெளிநாட்டில் போய் இருந்துட்டிங்கன்னா மிக சிறப்பான யோகம். அவ்வளோதாங்க விஷயம். 8 ராகு கேது சுக்கிரன் இருக்குது, எனக்கு கல்யாணம் அமையாதா, மனைவியால் டைவர்ஸ் ஆகும், அப்படி பயப்படாதீங்க, ஒன்றுமே ஆகாது. வெளிநாடு போய் வேலை செய்யுங்க, குடும்பத்தை பிரிஞ்சு வாழுங்க, சொந்த குடும்பம் சொந்த ஊரில் இருக்காதீங்க, கல்யாணம் பண்ணி தனி குடும்பத்தில் இருங்க, அவ்வளோதான். ராகு எட்டில் இருந்தாலும் கெடுக்காது. வெளிநாட்டில் வேலை செய்யும், இல்லை வீட்டுக்கு சொந்த வீட்டில் போய் கெஸ்ட் ரோலாக போயிட்டு வாங்க. அப்பா அம்மா போய் வாரத்தில் போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை லோக்கல் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா, இல்லை ரொம்ப தூரம் இருந்தீங்கன்னா மாதம் போய் பார்த்துட்டு வாங்க. அவ்வளோதாங்க விஷயம். கல்யாணம் பண்ணிங்கன்னா மற்றபடி 8 சுக்கிரன் இருக்காரு, போச்சு நம்ம மனைவி சரியாமையாது அப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லா அமையும். இல்லை ரிஷப லக்னக்காரங்களுக்கும் 8ஆம் இடத்து சுக்கிரன் இருக்கிறது மிக நல்லது தான், ஒன்றும் பெருசாக பாதகம் செய்யாது. ஆனால் என்ன ஒன்றா, நீங்கள் எந்த ஒரு காரியத்திலையும் அவசரப்படக்கூடாது, அவ்வளோதான் மிக முக்கியமான விஷயம். அவசரப்பட்டுட்டிங்கன்னா அடுத்தவங்க உங்களை அட்வான்டேஜ் எடுத்து உங்களை கவுத்துருவாங்க. ஸோ அதனால் 8ஆம் சுக்கிரன் இருக்கும்போது நீங்கள் அவசரப்படாதீங்க, வாலண்டியராக முன்கூடியே சர்வீஸ் பண்ணாதீங்க. இந்த சர்வீஸ் எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பான யோகம். உங்களுக்கு கமிஷன் வரும், கான்ட்ராக்ட் மூலமாக நல்லா பணம் சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி ஜாப்பில் உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும், மனைவியால் ஆதாயம் கிடைக்கும். ஒருவேளை பெண் ஜாதகமாக இருந்தீங்கன்னா ஹஸ்பண்டால் ஆதாயம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அவங்க வீட்டார் உறவுகள் நல்லபடியாக அவங்களுக்கு அமையும். ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு நிலை இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, 8ஆம் சுக்கிரன் தான் கெடுப்பார் அப்படின்னு பயந்துடாதீங்க. சிறப்பான யோகம். ஒருவேளை நீங்கள் வந்து வெளிநாடு போய் சம்பாதிங்க, இல்லை அவுட் ஸ்டேஷன் போயிடுங்க, உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே போயிடுங்க. நீங்கள் வந்து எப்போ லீவு கிடைக்குதோ வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்போ 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து திருமணம் ஆன பிறகு தான் சொல்ல வரேன். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் சில பேர் சிறு வயதுனா படிக்கிற காலத்தில் ஹாஸ்டலில் இருப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை படித்து முடிச்சு வேலைக்கு போனால் அப்போ வெளியூரில் போய் வேலை செய்வாங்க, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஸோ 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் நன்மையை தான் செய்யும் 70-85%. அது ராகு சம்மந்தப்படும் போது தயவு செஞ்சு வெளிநாட்டில் போயிடுங்க, நல்ல யோகம் இருக்கும். இல்லை வெளியூரில் போய் வேலை செய்யுங்க, நல்ல யோகம் இருக்கும். மற்றபடி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கல்யாணம் 20 வயசுக்கு மேலே பண்ணி நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது மிக மிக சிறப்பான யோகம். ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது மிக யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன். அது அந்த ஜாதகர் வந்து அதிர்ஷ்டகரமாக வாழ்வார், லாபகரமாக வாழ்வார். அப்பாவோட வழியில் சொத்துக்கள் கிடைக்கும், தானாக கிடைக்கும். எல்லாமே அப்பாவோட ஆதாயத்தை நல்ல வகையாக பெறுவார். அதில் துளிக்குள்ளே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு சுகபோகம். எங்கே போனாலும் ஒரு அடி தான் எடுத்து வைப்பார், மேலே 3 அடி மற்றவங்களையும் வந்து வாலண்டியராக ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா அமைப்புமே ஜாதகத்தில் ரிஷப லக்னக்காரன் 9ஆம் இடத்து சுக்கிரன் இருக்கும்போது மிக சூப்பராக அமையும். வேலை செய்கிற கம்பெனிக்கு இவங்க அதிகமாக ஒழிச்சு கொடுப்பாங்க, அதிகமாக நம்புவாங்க, ட்ரஸ்ட்வர்த்தி பண்ணுவாங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு கர்மஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்து சுக்கிரன் இருக்கிறது மிக சிறப்பான யோகம். ஆன்மீக வழி ஈடுபாடு இருக்கும், மற்றவங்கள்ட்ட அதிகமாக ஓடி மற்ற உதவி பண்ண நினைப்பீங்க. ஸோ நல்ல மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பீங்க. 10ஆம் இடத்து சுக்கிரன் இருக்கிறது
மிக சிறப்பான யோகம். ஏன் அப்படின்னா உங்கள் தொழில் நீங்கள் வேலை செய்கிற இடத்த ரொம்ப பிடிச்சி செய்வீங்க, விரும்பி செய்வீங்க, பேஷனாக செய்வீங்க, அந்த கம்பெனிக்கு பேஷனாக உழைப்பீங்க, அந்த கம்பெனி விட்டு மாறவும் மாட்டீங்க. உங்களை யாராவது அட்ராக்ட் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனி உள்ளவங்களே நீங்களும் அந்த கம்பெனிக்காக நல்ல சர்வீஸ் செக்டர் அட்வர்டைஸிங் எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ அதில் அந்த முதலாளிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மேனேஜர்ட்டாக இருக்கட்டும், அந்த கம்பெனியில் யார் தொழிலதிபராக இருக்கட்டும், அதில் வேலை செய்கிற ஸ்டாஃபில் அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 10ஆம் சுக்கிரன்றது மிக சிறப்பான யோகம். ஆனால் சில சமயம் நீங்கள் என்னென்னா இதே போது கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும் 10ல் சுக்கிரன் இருக்கும்போது. ஸோ அதனால் நீங்கள் வேலை மாற்றத்தை விரும்ப மாட்டீங்க பெருசாக. ஆனால் உங்களுக்கு அட்ராக்டிவான ஜாப் கிடைக்கும்போது நீங்கள் மாறுவீங்க. அந்த ஆர்வமும் உங்களுக்கு இருக்கும். பட் இது வந்து பொதுவாக ஜாதகத்தில் 10ஆம் சுக்கிரன் இருக்கும்போது மிக மிக சிறப்பான யோகம். வீடு, வாகனம், கார், பணம் நல்லா சம்பாதிப்பீங்க. சொத்து சுகம் நீடூடி பெறுவீங்க. 11ஆம் சுக்கிரன் இருக்குது, லாபாஸ்தான் சுக்கிரன் இருக்குது. மிக 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 உன்னதமான யோகம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு. நான் ஏற்கனவே சொல்லும் போதெல்லாம் 3, 6, 10, 11 உபஜயஸ்தானன்னு லாபஸ்தானத்தில் லாபம், மனைவியால் லாபம், சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்த ஜாதகம். அனுகூலமாக வாழ்வீர்கள், நலமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், தனக்கு என்ன தோணுதோ விரும்பி செய்வீர்கள். அடுத்தவர்கள் பேச்சை துளி கூட கேட்டுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் ரொம்ப தெளிவாக செய்வீங்க. அடுத்தவங்களை அப்ஜெக்ட் பண்ண நினைக்க மாட்டீங்க. அடுத்தவங்களும் வளர்க்க நினைப்பீங்க, தாங்களும் வளரணும்னு நினைப்பீங்க. சம்பளம் கொடுத்து முதலாளியாக இருப்பீங்க. மற்ற கீழே உள்ளவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணி நல்ல ஒரு அவங்கள சந்தோஷமாக வச்சுப்பீங்க. வேலை செய்கிறவங்கள, நமக்கு வேலை செஞ்சு கொடுக்குறவங்கள நல்லபடியாக அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி சேலரி நல்லா பண்ணி நீங்கள் கொடுப்பீங்க. தானும் லாபத்தப்போ சந்தோஷமாக இருப்பீங்க. லாபஸ்தானத்து சுக்கிரன் இருப்பது மிக உன்னதமான யோகம். மனைவி வழியால் நிறைய சொத்துக்கள், மனைவிமையால் இன்கம் அத்தனையுமே கிட்டும். அதே வந்து இப்போ பெண் ஜாதகமாக இருந்ததா கணவன் வழியால் அத்தனையுமே அவங்களுக்கு கிட்டும். அம்சமான யோகம். வரப்போகிற மருமகளாலேயும் ஜாதகருக்கு மிகுந்த உன்னதமான யோகம் உண்டு. பிள்ளை பிறந்த பிறகு, பிள்ளையோட திருமணம் ஆன பிறகு பிள்ளையால் பெருத்த யோகமும் உண்டு. இந்த 10 சுக்கிரன் இருக்கும்போது 12ஆம் இடத்து சுக்கிரன் இருக்கும்போது ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, பயப்படக்கூடாது. என்ன 12ஆம் சுக்கிரன் இருந்தால் தயவு வெளியூர் போயிடுங்க. நல்ல சுகபோகான முன்னேற்றம். வீடு, வாகனம், சொத்து வெளியூரில் வாங்குவீங்க. சொத்து பத்து சம்பாதிப்பீங்க. நிறைய அப்பா வழி சொத்துக்கள் உங்களுக்கு வரும். அப்பா நிறைய சொத்து சம்பாதிப்பார். அப்பாவோட சுகபோகத்தில் வாழ்வீங்க. அப்பாவோட இன்கமும் உங்களுக்கு வரும். அப்பா சொத்துக்கு வீடு கட்டி வச்சாங்கன்னா அதை வாடகை விட்டு நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஸோ 12ஆம் இடத்துல நமக்கு சுக்கிரன் இருக்கிறது மிக உன்னதமான யோகம். ஜாதகத்தில் 2, 4 நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2, 4, 8, 12 இந்த இடத்துல சுபகிரகம் சம்மந்தப்பட்டதுன்னா சொத்துக்களால் நல்லா சம்பாதிப்பீங்க. சொத்துக்களால் ரெண்ட் வரும், உங்களுக்கு வாடகை வரும். சுபகிரகம் சம்மந்தப்படும், அது சுக்கிரன் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக வாடகை வரும், இன்கம் வரும். அதில் நீங்கள் ஆதாயம் பெறுவீங்க. ஏன்னா வீட்டுக்கான கடவுள் வந்து சுக்கிரன், மனைக்கான கடவுள் செவ்வாய். ஸோ பொதுவாக ஜாதகத்தில் சுப லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன் நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்க தான் நம்ம இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.